கிடைத்துள்ள அண்மை செய்தி. நெல்லையில் நிலத்தகராறு காரணமாக இரு குடும்பத்தினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாநகர் பகுதிக்கு உட்பட்ட தச்சநல்லூர் அப்படிங்கிற பகுதியில பால் கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருந்துட்டு இருக்குது. இந்த பகுதியில வசிச்சுட்டு வந்த மக்களுக்கு, அதாவது 1993 அரசு தரப்புல 1.97 ஏக்கர் அளவுல உள்ள பரப்பளவை 36 குடும்பங்களுக்கு தலா 3 ஏக்கர், அதாவது 3 கொஞ்சம் ஏக்கர் அப்படிங்கிற நிலம் அப்படிங்கிற பகுதியில பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இது ஒரு 30 வருஷமா அந்த நிலத்தை வாங்கினவங்க கண்டுகிடாம இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது அந்த இடத்தை தனக்கு முன்னோர்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி முருகன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அந்த நிலத்துக்கு இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனை அடுத்து அந்த முருகன்கிறவர், இது எனக்குள்ள, இது எங்க மூதாதையருக்குள்ள பகுதி, அதனால இந்த இடத்தை எங்களுக்கு விட்டு தாங்கன்னு கேட்டு அங்க சச்சரவுல ஈடுபடுறாங்க. இது குறித்து 2 தரப்பினருமே தச்சநல்லூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துறாங்க. புகார் கொடுத்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, போலீசார் என்ன சொல்றாங்க, இரு தரப்பையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்கள், அதாவது பட்டா, அடங்கல் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை கேட்கிறாங்க. இதுல அந்த பட்டா வாங்கி கொண்ட 36 குடும்பங்களும் அந்த தங்களுக்கு அரசால் அளிக்கப்பட்ட அந்த மனைப்பட்டாவை கொடுத்துட்றாங்க. இதனை அடுத்து அந்த தன்னோட மூதாதையருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா முருகன், அவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு அவர் குடும்பத்தினரோட சேர்ந்து, ஒரு குடும்பத்தினர் மற்றும் உறவினரோட சேர்ந்து அந்த நிலம் வாங்கிய நாராயணன் உள்ளிட்டோர் மேல தாக்குதல் ஈடுபடுறாங்க. அதனோட சிசிடிவி காட்சி தற்போது வைரல் ஆயிட்டு வருது. அதே மாதிரி இப்போ அந்த தாக்குதலில் ஈடுபட்ட முருகன், அதே மாதிரி தாக்குதலுக்கு உள்ளான நாராயணன் இருவருமே தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது 30 வருடங்களுக்கு முன்னால அரசால கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை இதுவரைக்கும் கேட்பார் இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையில தனக்கு மூதாதையருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி தற்போது முருகன் அந்த இடத்துல விலங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதை தட்டி கேட்ட நபர்கள் மீது குடும்பத்தினரோட சேர்ந்து தாக்குதலில் ஈடுபடக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வைரல் ஆயிட்டு வருதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.